நாட்டோட ஒரு மூலையில நடக்கக்கூடிய நாட்டோட ஒரு மூலையில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் நாட்டோட இன்னொரு மூலையில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையை எப்படி எதிர்பாராம பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஒடிசாவை சேர்ந்த ஒரு இந்தியரை மணந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 35 வருஷம் வாழ்ந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து வளர்த்த இந்த பெண்மணியை பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நீங்க உடனே இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அம்மா கெஞ்சி கதறாங்க. 35 வருஷமா நான் இந்தியால இருந்துட்டேன். எனக்கு பாகிஸ்தான்ல சொந்தம்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கணவர், என் பிள்ளைகள், அவர் குடும்பம் தான். இப்படி திடீர்னு என்ன கிளம்பி போக சொல்றீங்களே, நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தீவிரவாதிகள் யோசிக்காம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது பாத்தீங்களா? அந்த பெண்ணுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அரசாங்கம் இந்த விஷயத்துல நேரடியாக தலையிட்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம்.